இங்கே பலருக்கும் கோபங்கிறது ரொம்பவே சாதாரணமாக வரும். சில பேர்லாம் சின்ன விஷயத்துக்காகவே கோவப்படுறவங்க இருக்காங்க. கோபம் வந்தால் சில பேர் வார்த்தையால் திட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை தூக்கி எறிவாங்க, இல்லைன்னா கடைசியாக வன்முறைக்கே இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் நிறைய பேர் கோபத்தை டக்குன்னு வெளியே காட்டிடுவாங்க. இது மூலமாக நம்மளோட மதிப்பு ரொம்பவே குறையுது. ஏன், கோபம்னால பல குடும்பங்கள் கூட பிரிஞ்சு போயிருக்கு. நான் சொல்ல போகிற 7 விஷயங்களை நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோபத்தை சுலபமாகவே நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நான் சொல்ல போகிறதுல முதல் விஷயம், கோபத்தை புரிஞ்சுக்கொள்வது. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு கோபம் வருது அப்படின்னா நாம் கோபப்படுறது உண்மையாலுமே நியாயம்தானா, நியாயமான விஷயத்துக்கு தான் நம்ம கோபப்படுறோமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில பேர் சின்ன விஷயத்துக்கே கோபப்படுவாங்க. அப்படி கோபப்படுறதுனால எந்த விஷயமே நடக்க போகிறது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் கோபப்படுவாங்க. இதனால் நம்மளோட மதிப்பு ரொம்பவே குறையுது. அந்த இடத்துல முதல்ல நமக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த கோபம் உண்மையாலுமே நான் கோபப்படுறது நியாயமான ஒரு விஷயந்தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அந்த டைமில் நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கோபம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம், ஒப்புக்கொள்வது. இப்போது யாரோ உங்களை திட்டாங்க, உடனே உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் கோபப்படுறத பார்த்த அந்த நபர் உங்ககிட்ட கேட்குறாரு, நான் உன்னை திட்டினதில் நீ என் மேலே கோபப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது நாம் என்ன சொல்லுவோம்? இல்லை கோபம்லாம் படலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு கோபம் வந்துருந்துச்சுன்னா, ஆமாம் நீங்கள் திட்டினதில் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு நாம் ஓப்பனாகவே சொல்லிடணும். அப்போ தான் நம்ம பிரச்சனைக்கான தீர்வு வரும். அதனால் கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கோங்க. இப்படி நம்ம கோபத்தை ஒப்புக்கொள்கிறது மூலமாக நம்மளோட மனசு கொஞ்சம் அமைதியாகும். அடுத்தது மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட பழகிறது. மனிதர்கள்னு நான் சொல்கிறது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட உறவினர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். அவங்க கூட எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம பேசணும். இப்படி பேசுகிறது மூலமாக நம்மளோட கோபத்தை சுலபமாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நமக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க ஜாலியாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாமளும் பதிலுக்கு ஏதோ ஒன்று ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் நம்மளோட கவலைகளெல்லாம் மறந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம மனசும் அமைதியாகும். இதனால் நம்மளோட கோபத்தை சுலபமாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட பழகுங்க. அடுத்தது 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட கோபத்தை சுலபமாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இங்கே உடற்பயிற்சிங்கிறது நம்ம வெயிட்டை தூக்குறதா இருக்கட்டும், இல்லை யோகா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நான் சேர்த்தி தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணால் கூட நல்லது தான். கண்டிப்பாக இந்த உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக உங்களோட மனசு கொஞ்சம் அமைதியாகும். முக்கியமாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தியானமோ இல்லை உடற்பயிற்சியோ செய்யும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை கூட உங்களால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கிறது. எப்பெல்லாம் நமக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து யோசிங்க. இந்த பிரச்சனைக்கு நான் கோபப்படுறதுனால எனக்கு ஏதோ தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நாம் யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தில் கோபப்படும் போது அந்த இடத்துல நம்மளோட மதிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இல்லை கோபப்படுறது மூலமாக எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருங்க. ஏன்னா அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கோபத்தை சுலபமாகவே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அது எது வேணாலும் இருக்கட்டும், கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே சுற்றுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அந்த 20 நிமிஷம் செய்யுங்க. இது மூலமாக உங்களோட கோபத்தை சுலபமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது கடைசி 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம் படிக்கிறது. இந்த புத்தகம் படிக்கிறது மூலமாக பல நன்மைகள் இருக்குது. நம்ம மனசில் முக்கியமாக பாசிட்டிவான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனோட ஸ்டோரி படிக்கிறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தாட் வரும். ஏன்னா புத்தகம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்க கூட நம்ம எப்படி பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் புத்தகம் படிக்கிறது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு புத்தகம் படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது நான் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோலாம் படிக்க சொல்ல, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் படிங்க போதும். சில பேர்லாம் புத்தகம் படிக்கிறது சலுப்பு பட்டுக்கிட்டு ஆடியோ மூலமாக கேட்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆடியோ மூலமாக கேட்குறதுனால ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர
அந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் புத்தகமாக வாங்கி படிக்கும்போது தான் பல விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். அதனால் புத்தகம் வாங்கி படிக்கிற ஒரு ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த 7 விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாலே உங்கள் கோபத்தை சுலபமாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை இதெல்லாம் பண்ணியும் எனக்கு கோபம் அடங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே நல்லது. நம்ம காணொலியில் மோட்டிவேஷன்னா என்ன, கோடீஸ்வரர்களோட 3 பழக்க வழக்கங்கள் என்ன, நம்மளோட லேசினஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, நம்ம சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு காணொலியாக நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வமேன் சேனல். நன்றி, வணக்கம்.